Back to welcome nonsense vlog. Black to welcome nonsense vlog. போலாடாதடா. சிண்டி கிராமர். Back to welcome nonsense vlog. கரெக்ட் தான். Welcome back to nonsense vlog. தப்பு. So back to welcome. ஓகே. நம்ம இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆரன் பரோட்டா கடை. ஆரன் பரோட்டா கடை, கோவில் வாசல், கழுகுமலை. கம்மிங் மார்ச் 14 and 15 வந்து நாங்க வந்து ஸ்டால் போட போறோம். லைக் எங்க காலேஜ்ல வந்து ஐஎஸ்டின்னு ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும். அது ஸ்டால் போட போறோம். ஃபுட் ஸ்டால். ஸோ அந்த ஃபுட் ஸ்டாலுக்கு தேவையான அக்சசரிஸ்ல தேவையான பொருட்களை வாங்க ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மால் அதுக்கு போறோம் இங்க. ஸோ அதோட vlog தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தட். பேர் கட்டு சண்டி கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்ன, எப்படி இவ்வளவு பெரிய மன்மத குஞ்சா இருக்காரு சண்டி? திருப்பினீங்கன்னா யாரு மன்மத குஞ்சு பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. சரி அவன் கேர்ள் பின்னாடி போறது இல்ல, கேர்ள்ஸ் தான் அவன் பின்னாடி வராங்க. பவர்ஃபுல் பீப்புள். சண்டி நான் செய்ய மாட்டோம். நேற்று நைட் ஏன் டாமுக்கு லேட்டாக வந்தா இது எஸ்எஸ்சி சார்பில் இருந்து கொஸ்டின் இருக்கேன். ஏன் லேட்டாக வந்த லெட்டர் எழுதுறியா? டெய்லி ஒரே பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டியான எஸ்எஸ்சி நம்பரா நானும் கேட்பேன்டா. புரியல, அதுக்கு ஏதாச்சும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கா? இல்லைங்க. இதெல்லாம் போட வச்சுக்கேன். ஏன்டா எனக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இல்லை? வெளியே வந்த இதுல இருந்து வெளியே வந்த இதுல இருந்து வாட்சிட்டு இருந்த எஸ்எஸ்சியில் அப்புறம் ஏன் வெளியே வந்த? வாசிக்கு தெரியும். இவனுக்கு வாசிக்கு தெரியுமா தெரியாதானா? இவன் ஏன் எஸ்எஸ்சியில இருந்து கீபோர்ட் வாசிக்கு வந்து வெளியே வந்தான்? இல்ல புரியல. ஆகா. ஜான்ல இல்ல, ஜான் இருந்தாலும் இதான் நான் போடுவேன். ஜான் போடுவியா? ஜான் வந்து கீபோர்டு வாசிக்கிறதுனால நீ விட்டு போயிட்டியா? இல்ல அந்த இது நீ யாரும் குத்துற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படிலாம் இல்ல. சரி, நீ ட்ரம்ஸ் வாசி. மைக் வீடா அந்த இடத்துல. நீ மைக் வச்சிருக்கலாம். புரியுதா? புரியுது. சண்டி அவன் என்ன கேட்க சொல்றான், அக்கா தங்கச்சிங்கிறீங்க என்ன அவன் வீடியோ எடுக்கிறான். அவன் பக்கம் திருப்புடா, அப்படியே வச்சுக்கடா. அங்க கேக்குறாங்களா? இவனே அவன் கேட்க சொல்றான் காதுல வந்து அக்கா தங்கச்சியை பத்தி நான் கேட்க சொல்ல இவன் கேட்கிறேன். அவன் கையில இதுல போன் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லாவே தயவு செஞ்சு சொல்றேன், பெண்கள் நம் நாட்டு கண்கள். நம்ம வந்து பெண்கள் வந்து எப்படி மதிக்கணும்னா, பிலிப்பீன்ஸ் வந்தீங்கன்னா பெண்களுக்கு செக்யூரிட்டி அதிகம், ஆண்களுக்கு இல்ல. ஸோ நான் ஒரு கண்டென்ட் தரேன் கேளுங்க. ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. என் மச்சானுக்கு ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. நீட்டா போயிட்டு அப்படின்னா ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால இதை சொல்றோம். தலைவன் போயிட்டு இந்த இது பேர் என்ன போர்வை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டு அந்த யூனிட் ஆஃப் தான் அந்த ஹோல்சேல் மார்க்கெட் போயிட்டு அதெல்லாம் நாங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நம்ம தலைவரை காணோம். எங்கடா ஆளை காணோமே அப்படின்னு சொல்லி நான் சாமன்னு கத்திட்டு போடுறேன். ஆளை காணும். திரும்பி ஒரு முட்டு சந்தில இருந்து ஒரு அக்கா கூட வெளியே வரான். என்னடா இது அப்படின்னு சொல்லி வெளியில வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம சாமுக்கு இங்க இந்த ஓரத்துல அப்படியே வந்துட்டு வேர்வை ஒழுகுது. என்னடா அப்படின்னு கேட்டா, மாப்பிள்ள அந்த அக்கா பாத்ரூம் வான்னு கூப்பிடுது மாப்பிள்ள அப்படின்னு. அக்கா அழுகிறான். அந்த இடத்துல இல்லவே இல்லை அக்கா அப்படின்னு. அக்கா இல்ல, அக்காடா. ஏக்கருக்கு லேண்ட் வாங்குவாங்க. இல்ல உங்களுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் பிலிப்பைன்ஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போயிட்டு கிங்ஸ் ஆபீஸ்ல வந்து கான்டாக்ட் நம்பர் கேட்கலாம் சொன்னீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டாங்க. எங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கால் பண்ணி நாங்க வந்து தெளிவா உங்களுக்கு இங்க வந்தா என்ன சீப்படுவீங்க, என்ன சீப்பட மாட்டீங்க, எது பெஸ்ட் எல்லாமே கிளியரா பண்றோம். அதோட இல்லாம நீங்க போய் எந்த டைம் வேணா எங்க கிட்ட கேட்டு வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் தருவாங்க. அப்படின்னா
அதுக்கு நீங்க வந்து இங்க வந்து மொத்தம் 3 காலேஜ் இருக்கு. BMSF, Broken Share அண்ட் வந்து UV வந்து நம்ம மரியாதைக்குரிய டேவிட் சார் வந்து தலைமை தாங்குறாரு UV-ய. அப்புறம் வந்து நம்ம DMSF வந்து இங்க ஓன் பிலிப்பீன்ஸோட காலேஜ். Broken Share-மே வந்து நீங்க இங்க ஆண்டனி செல்வன் சார் இருக்காரு, நீங்க அவர் தான் ஹெட், நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம். நாங்க வந்து உங்களுக்கு எல்லா வகையுமே ஹெல்ப் பண்ணுவோம். கான்டாக்ட் நம்பரை நாங்க கீழே போடுறோம். பெறப்பட்ட பேடிஎம் அம்மா. இதுவும் ஒரு ஜிப்னி. இது வந்து அன்லிமிட்டெட் விங்ஸ் தருவாங்களாமா இங்க. நம்ம சண்டி ராஜா பகவத் தான் வந்து சொன்னாரு. நானும் ட்ரை பண்ணுவேன். எல்லாம் கப்பிள்ஸா போவாங்கங்க, நான் எங்கெங்க போவேன். ஓகே, ஆக்சுவலா வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டே வண்டி ஓட்டுறாரு பாருங்களேன். பாருங்க, இதே நம்ம ஊர்ல போட்டா எனக்கு 500 ரூபாய் ஃபைன் போடுவீங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. இப்போ வந்திருக்க இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிடாப். அதாவது வந்து இங்க எல்லாமே மலிவான விலையில கிடைக்கும்பாங்க. நம்ம அதாச்சும் ஹோல்சேல் மார்க்கெட். நான் இங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷூ ரொம்ப கம்மியா காட்டுறேன் பாருங்களேன். பாருங்க, வெறும் 179 பெசோஸ். அதாச்சும் 180 rupees. நம்ம ஊர் காசுக்கு 270 rupees. ஓகே, 179 பெசோஸ்னா 180 பெசோஸ், 270 rupees. எவ்வளவு கம்மியா இருக்கு பாருங்க. லைக் அதே ரேஞ்சுக்கு 270க்கு நீங்க எல்லா சைஸுக்குமே ஷூஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் see here loafers, அதே 180. அண்ட் ஸ்லிப்பர்ஸ். லைக் இதுதான் இந்த கடையோட பட்ஜெட். குவாலிட்டி ஒஸ்டா இருக்கணும். இப்போ பிலிப்பைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷூ வந்து நீங்க பியூர் லெதர்ல வாங்குனீங்கன்னா 1 year மேக்ஸ். பட் இங்க இருக்க இந்த ஷூ வாங்குனீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒன்று அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா எங்க கம்பெனியோட மேனேஜரே இவர் தான் வந்துட்டு எல்லாத்தையும் எங்களை மேனேஜ் பண்ணி எல்லாத்தையுமே இது பண்றது. என்னதான் சண்டி மாமா இருந்தாலும் மாமா இல்லைன்னா கம்பெனி இல்லை, கம்பெனி இல்லைன்னா மாமா. தனிகன் போட வந்தவங்க. இவங்க தான் எங்க கம்பெனியோட கேஷியர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். டாஸ்க் என்னன்னா பிரைனி ஜானி தொலைணும் இவ்வளவு பெரிய கடையில. எங்க அக்கா ஈவினிங் வந்திருந்தானா, ஏய் கைஸ் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. 4 அடி விழுந்துருக்கு. டேய் கண்டுபிடிச்சாச்சுடா. எனக்காச்சும் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிருந்தா. வந்துட்டாங்க. எங்கடா வந்துட்டாங்க? இதுதான் டைம். vlog எடுக்கிறதுக்கு இதுதான் டைம். தி கோஸ்ட். பின்னாடி திரும்பினா அதோட பாத்துக்கங்க. நல்லா கப்ஸ்லாம் படத்துல தானே பாத்துருக்கு. இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு. அதான் தண்ணி தான். படத்துல மட்டும் தானே இந்த கப்பெல்லாம் பாத்துருக்கு. நேர்ல பார்த்தது இல்ல. தண்ணி குடிக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம். வாங்க போ. குடிச்சிருக்கியோ? இல்ல இல்ல, அந்த பழக்கம் நமக்கு இல்ல. ஸ்பூனு 45 ஸ்பூன் பார்த்ததே இல்லையா? மார்க்கெட்டிங் பண்றாங்க இதுக்கு. நீ கிங்ஸுக்கு பண்ணனா கூட ஒரு வர்த்தடா. நம்ம லைஃப் தான் நாசமா போச்சு, அவனுங்க லைஃப் சேர்த்து நாசமா போகும். ஏய் ஆமாண்டா. ஏய் ஆமா, இதெல்லாம் நான் வந்து ஒரு 4th இதுல நம்ம இந்த பட்டன் வச்சு வருமே. என்னன்னா நான் இங்க வரும் மச்சான், இங்க இருந்து மேல அப்படியே வரும் மச்சான். அது பொளந்துட்டு போயிடும். இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு நான் போன் நினைச்சேன்னா வந்துட்டு அவன் கால்குலேட்டர் வச்சான். எங்க அம்மா 1000 ரூபாய்க்கு அப்ப யோசிச்சு எவன்டா போன் தரானு. இதெல்லாம் ஒரு காலத்துல நான் வச்சிருந்தாதான் கெத்து தெரியுமா. இது வச்சிருந்தாதான் பெரிய ஆளு பணக்காரன் மதிக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுங்க மதிக்காது, பசங்க இல்ல. இதை வச்சுட்டு நாங்க ஒரு கேம் விளையாடுவோம். இதை வச்சுட்டு அடி சொன்னோம் யாரு அது ஒரு கம்பெனி காசு இங்கேருந்துடா எடுத்த. இந்த இதுல கீழே கிடந்தது, அப்படியே கீழே பார்க் பண்ணிரு. இதை இங்க பார்க் பண்ணி கைஸ் இது மாதிரி பண்ணாதீங்க, அதுக்காக தான் நாங்க பண்றோம். வாங்க நெக்ஸ்ட் மாமா நெக்ஸ்ட் செஷன் அந்த புள்ள பொண்ணு மாதிரி கால் கொலுசா பாக்கையில வெள்ளி மாதிரி ஓடாவ மாறி யாரு பொலிவா பூமியில காதல் பூமாரி திருவையில உச்சியில அப்படி கொள்ளறோம் அந்த புள்ள பேச பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாதி. போகையில அந்த புள்ள பொண்ணு மாதிரி தந்தே சாவடிக்கிறாங்க.
அதுக்கு போகையில அந்த புள்ள பொண்ணு மாதிரி வாழ்க்கையில பொண்ணு மாதிரி போடா. சோழி முடிச்சு நம்ம ஆளுக்கெல்லாம் நம்ம பேசவே கூடாது. அடுத்த கூட்டிட்டு போங்கடா. அந்த அக்கா அன்னைக்கு ஒரு அக்காவை பார்த்தானா, அந்த அக்கா எங்க இருக்குன்னு தேடி போங்கடா. இந்த அக்கா அவன் வரமாட்டேன்னு சொல்லுவான். அவனை இழுத்துட்டு டேய் நானா வரல போடா நீ வேற. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்?